Hi, this is Value Updates YouTube channel. நம்ம Value Update channel exclusive legal education கொடுத்துட்ருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் ரெக்கவரியில் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன வந்து கைட்லைன் கொடுத்துருக்காங்க, வசூல் பண்ணுறது, அதாவது கடனை திருப்பி வாங்குவதில் நிதி நிறுவனம் வந்து எதை எப்படி கடைபிடிக்க வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வங்கி கடன் வசூலில் பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து வசூல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உண்டான நெறிமுறைகள் வந்து கைட்லைன் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நிதி நிறுவனத்துக்காக ஒரு ஏஜெண்ட் வந்து வசூல் பண்ண வராங்க அப்படிங்கும் பொழுது கடனை, அந்த ஏஜெண்ட் வந்து காலையில் 8 மணிக்கு முன்னாடி கடன் வசூல் பண்ணக்கூடாது அப்படின்னும், இரவு 7 மணிக்கு அப்புறம் வந்து கடனை வந்து திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணுவதற்கு கடன் வாங்கியவர்களுக்கு போய் கேட்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னென்னு பார்க்கும்பொழுது, கடன் வந்து வாங்கினவங்க வீட்டுக்கு வந்து நேரடியாக போய் தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வாடிக்கையாளர், அதாவது கடன் வாங்குவவங்க எங்கே வர சொல்கிறாங்களோ கடனை திருப்பி கொடுப்பதற்கு, அது சம்மந்தமாக பேசுவதற்கு, அந்த இடத்தை சென்று அந்த ஏஜெண்ட் வந்து அவங்கள மீட் பண்ணி அந்த கடன் வசூலை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கௌரவமான வார்த்தைகளில் பேச வேண்டும் அப்படின்னும், அதற்கு உண்டான முன்னெடுப்பை தான் வந்து நிதி நிறுவனம் வந்து கலெக்ஷன் ஏஜென்ட்கிட்ட வந்து அறிவுறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடன் வந்து வசூல் பண்ணும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா மிரட்டும் தோணியில் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி வந்து கடனை வந்து வசூல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சட்டத்துக்கு புறம்பானது, அடிப்படை மனித உரிமைக்கு எதிரானது அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மனிதன் கடன் வாங்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கஷ்டப்பட்ட நிலையில் கடன் வாங்குறாரு, அதை திருப்பி கொடுக்கும்போது கஷ்டப்பட்ட நிலையில் திருப்பி கொடுக்காரு. அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட கண்ணியமான முறையில் நிதி நிறுவனம் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வசூல் பண்ணுற கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து நடந்து கொள்ளணும் அப்படின்னு வந்து ஆர்பிஐ வந்து நெறிமுறைகள், அதாவது கைட்லைன் வந்து வகுத்திருக்காங்க. இது கடன் வாங்குபவர்களை வந்து மிரட்டுவதை தவிர்க்கிறதுக்கும் ஹியூமன் ரைட்ஸை வந்து பாதுகாப்பதற்கும் இந்த கைட்லைன் வந்து வகுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இந்த சட்ட அறிவு மக்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.